நெற்களஞ்சியமான தஞ்சையில் அறிவு களஞ்சியமாக உருவெடுத்துள்ள கலைஞர் நூலகம் கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூலகம் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் அறிவு களஞ்சியமாக செயல்படும் நிலையில் நூலகத்தில் நாள்தோறும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகள் படித்து தங்களது வாழ்வின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி வருவதை காண முடிகிறது. திராவிட இயக்க நூல்கள், இலக்கியம், அறிவியல், வரலாற்று நூல்கள் என ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் சேமிக்கப்பட்டு அறிவை பரப்பும் தளமாகவும் காட்சியளிக்கிறது இந்த கலைஞர் நூலகம். இது குறித்து பேசும் மாணவ மாணவிகள். என் பேர் அனிதா வர்ஷினி. நான் வெட்டிக்காடும் பக்கத்தில் இருக்க கிராமத்து முதலிப்பட்டியிலேருந்து இங்கே வரேன். நான் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் செகண்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். எனக்கு யூஜி முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு ஆசை. எம்பி அலுவலகத்தில் பக்கத்தில் கலைஞர் நூலகம்னு ஒன்று இருக்குது. நான் அதில் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு காலேஜ் 1 மணிக்கு முடியும். முடிச்சுட்டு நான் இங்கே வந்து 2 மணி நேரம் படிச்சுட்டு போட்டித் தேர்வு எழுதலான்னு எனக்கு ஒரு ஆசை. இங்கே படிச்சுட்டு இருக்கேன். எம்பி ஐயா அவர்கள் வந்து இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவையான புக்கெல்லாம் இருக்குதுன்னு அவர் எங்களுக்கு இன்னும் வேணுங்கிற புக்கெல்லாம் எங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலகம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னை போன்ற அந்த மாதிரி பெரிய சிட்டிலெலாம் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே மாதிரி கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எங்களுக்காக இவங்க தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி புக்கு, வரலாறு புக்கு, ஆங்கில புக்கு, பொது அறிவு புக்கு, போட்டித் தேர்வுக்கான புக்கு, இந்த மாதிரி நிறையா புக்கு எங்களுக்காக சேமிச்சு இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் வந்து இங்கே படித்து பயனடையலாம். நான் சதீஷ்குமார், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டத்தில் குக்கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். இப்போ சரபோஜி காலேஜில் எம்எஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலைஞர் நூலகம் வந்து தஞ்சாவூரில் எம்பி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு 2 மணி நேரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. இலக்கியம், வரலாறு, தொல்காப்பியம் எல்லா புக்குமே இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமாக புக்ஸ் இப்போ நிறையா வச்சுருக்காங்க. இன்னமும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க எம்பி சார். டிஎன்பிசி குரூப் 1 எழுதி கண்டிப்பாக கலெக்டர் ஆகணுங்கிற ஆசையோட சரபோஜியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எம்பி சாரோட உதவியோட போட்டித் தேர்வுகளுக்கான புக்குகளை வாங்கி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் காலேஜ்லேயும் அறிவுசார் 100 மையம்னு எம்பி சார் தான் தொடங்கி வச்சாங்க. அதே போல் இப்போ நான் எம்பி ஆஃபீஸ்லேயே படிக்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்து படிக்கிறேன். நீங்களும் எல்லோரும் வந்து கலைஞர் நூலகத்தை பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜெனிலாவண்யா. நான் வந்து புனல்வாசல்லேருந்து வரேன். எனக்கு வந்து குரூப் எக்ஸாம் எழுதணும்னு ஆசை. அதுக்காக படிக்கணுன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லும் போது இந்த மாதிரி இங்கே கலைஞர் நூலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நூலகத்தை வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ், தமிழ் இலக்கிய நூல்கள்னு நிறைய நூல் இருக்குது. இதில் வந்து இன்னும் முக்கியம் என்னென்னா, கிராமங்களில் இருக்கவங்களுக்கு வந்து குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த புக்கெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த நூலகத்தில் வந்து குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான புக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த புக்கை படிக்கிறது வந்து ரொம்ப மற்ற இடத்துல போய் தேடி படிக்காமல் இங்கே வந்து படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாணவர்களுக்கு என நூலகம் நிச்சயம் இடம்பெற வேண்டும் என்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் விருப்பத்திற்கு ஏற்ப கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி துவங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் இந்நூலகம் குறித்து பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சென்ற ஆண்டு இதே நாளில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் இங்கே அமைந்திருக்கிற கலைஞர் நூலகத்தையும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் இன்றைய தினம் தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கி அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு இந்த நூலகத்திற்கு உள்ளே வந்து பார்த்து எங்களை எல்லாம் அழைத்து இந்த நூலகம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும், குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் அரசு பொதுத் தேர்வுக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த நூலகம் பயன்பட வேண்டுமென தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுகோளின்படி அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் என்னென்ன புக்ஸ் கேட்டாங்களோ அந்த புக்ஸ் எல்லாம் அந்த நூலகத்தில் நாங்கள் வச்சுருக்குறோம். அன்றாடம் வந்து மாணவர்கள் இதில் படிச்சுட்டு போகிறாங்க. மேற்கொண்டு நாங்கள் அவர்கள்ட்டையும் கேட்டுட்ருக்கோம், வேறு என்ன புத்தகம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள், அதை வாங்கி நாங்கள் உங்களுக்கு பயன்பெறும் வகைகளை செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். அவர் சில புத்தகங்களை எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதையும் இன்னொரு 1 வார காலத்துக்குள்ளே இந்த நூலகத்தில் கொண்டாந்து கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு வேண்டுகோளாக
தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணப்படி, துணை முதலமைச்சருடைய விருப்பப்படி இந்த கலைஞர் நூலகம் என்பது ஏழை, எளிய, நடுத்தர, கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற வகையில் இந்த நூலகம் இருக்க வேண்டும் என விரும்புகிறார். அதை நீங்கள் எல்லாம் இங்கே வந்து படித்து பயன்பெற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.